குடும்பஸ்தன் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் அந்த டைம்ல கடுப்பா இருந்திருக்கும். பட் ஆனா இப்போ நினைக்கிறப்போ சிரிப்பு வருது அப்படின்னா உங்க ரியல் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? மேரேஜ் முடிஞ்சு நைட்டு நாங்கள் ஃபேமிலியாக நான் என் ஒய்ஃபு என்னோடய மாமனார் மாமியார் எல்லாம் காரில் போயிட்டுருக்கோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஒரு கணபதிங்கிற இடத்துல ஒரு டேர்ன் இருக்குது. அது திரும்பும்போது நேற்று இங்கே தான் பயங்கரமான ஆக்சிடென்ட்டு அப்படின்னாரு. ஸ்பாட் அவுட்டுங்க எனக்கு அவர் விவரிச்சு. கடுப்பாக இருந்தது ஜாலியாக இருக்குன்னா என்னுடைய நண்பர்கள் நிஜ குடும்பஸ்தர்களாக மாறி அவங்க வேதனைப்படுறத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து சாப்பாடு போடு அப்போ திரும்ப கறி போட்டேன். ஏன் நான் மிஸ்டேக் பண்ணேன்? I didn't understand what am I making a mistake. அதை ஃபாலோ பண்ணிட்டு டயலாக் வேற சொல்றாங்க கான்ஃபிடென்ட்டா. டயலாக் என்னன்னா இங்க பாரு ஓவரா பண்ணாத அப்படின்னு அந்த மாதிரி டயலாக் இருக்கு. இவங்க வந்து ஓவரா பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து சாப்பாடு போடு ஏன்னா எல்லாரோட ஷாட்டும் இல்ல சாப்பாடு போடுனா திருப்பி கறி சாதம் இவ்வளோ இருக்கு அளவு ஃபுல்லா கறி. ப்ரைட் அப்படின்ற ஒரு இது வரும்போது ரியல் லைஃப்ல அந்த மாதிரி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப வாழ்க்கை எல்லாமே கல்யாணத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு சார். கல்யாணத்துக்கு முன்னாடி வேற மாதிரியான ஒரு ஃப்ரை இருக்கும். அது அம்மாவோட கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல ஃப்ரை ஆகாது. இது ட்ரெய்லர்ல ஒரு டயலாக் வரும், எவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னும் போது 20,000 ரூபான்னு வைங்க, இது மட்டும் தானா இல்லை இன்னும் இருக்கா அப்படின்னும் போது 1,00,000. அந்த மாதிரி ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்ல யாருக்காவது அந்த மாதிரி நடந்திருக்கா? அவங்களுக்கு வந்து இந்த படத்துல ரொம்ப முக்கியமான டயலாக் இருக்கு. கடன் அப்படிங்கிற கீவேர்டு வந்தோன்னா கடனா கடன் மட்டும் வாங்காது. அந்த டயலாக். ஒன் இண்டியா ஃபில்மி வித் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சினிமா ஸ்பெஷல் இன்டர்வியூல குடும்பஸ்தன் படத்தோட டீம் தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? ரொம்ப நல்லா இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு மெமரிஸோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். குடும்பஸ்தன் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் அந்த டைம்ல கடுப்பா இருந்திருக்கும். பட் ஆனா இப்போ நினைக்கிறப்போ சிரிப்பு வருது அப்படின்னா உங்க ரியல் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? நிஜ குடும்பஸ்தன் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். திடீர்னு மயக்க கொடுத்துட்டீங்களா என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாக்குறாரு. ஏதாவது ஒரு அதிர்ச்சி கொடுத்துருவாரு. என்னுடைய கல்யாண நாளே அப்படியான ஒரு நாள் தாங்க. அன்னைக்கு எனக்கு சாப்பாடே போடலாங்க. காலையில இருந்து தலைவரை காய போட்டு எனக்கு ஈவினிங் தான் மேரேஜ் நடந்துச்சு. ஸோ அதனால காலையில இருந்து என்னை காய போட்டு ரொம்ப நான் கெஞ்சி மயக்கம் போட்டு விழுந்துடுவேன் நான் மேடையில் அப்படின்னு சொல்லி அவங்கள நான் மிரட்டி கொஞ்சமாக ரசத்தோட சாப்பாடு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு ஒரு பிரியாணி ஃபுல் கட்டு கட்டினேன். அதுதான் அன்னைக்கே கொஞ்சம் அது நைட்டே கொஞ்சம் ஹாப்பியாக மாறிடுச்சு. அது ஏதோ ஒரு இண்டிகேஷன் மாதிரி இருந்தது. நீங்க கல்யாணம்னு சொன்னோன்னு நீங்க ஃபர்ஸ்ட் ஷாக் ஆனீங்களா சார்? நீங்க என்ன சார் நினைச்சீங்க? அவர் என்ன சொல்லுவார்? ஏன்னா கல்யாணமே எனக்கு அப்படியான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோன்னு நீங்க என்ன நினைச்சீங்க ஃபர்ஸ்ட்? என்னன்னா சாருக்கு வந்து வேற யாருக்குமே என்ன சொல்ற நடக்காத மாதிரியான ரொம்ப வியர்டான இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து சார் இல்லை அப்படி ஒருவேளை எல்லாருக்குமே எல்லா லைஃப்லையும் நடக்கலாம். பட் அதை சுவைப்பட சொல்றதுக்கு வந்து ஒரு பெரிய அந்த ஆர்டிகுலேஷன் கேப்பபிலிட்டி வந்து சாருக்கு நிறைய உண்டு. ஸோ நான் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டேன். ஓ என்ன சொல்ல போறாரு அப்படின்னு. இல்லை இன்னொரு சம்பவம் சொல்றேன். அதோட பிரமாதம். என்னுடைய மாமனார் ரொம்ப இன்னோசென்ட்டான ஒரு பர்சன். அவருக்கு இதுதான் பேசணும், அந்த டைமிங் எல்லாம் தெரியாது. மேரேஜ் முடிஞ்சு நைட்டு நாங்கள் ஃபேமிலியாக நான் என் ஒய்ஃபு என்னோடய மாமனார் மாமியார் எல்லாம் காரில் போயிட்டுருக்கோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஒரு கணபதிங்கிற இடத்துல ஒரு டேர்ன் இருக்குது. அது திரும்பும்போது நேற்று இங்கே தான் பயங்கரமான ஆக்சிடென்ட்டு அப்படின்னாரு. அப்புறம் என்னோட மாமியார் என்ன சொன்னாங்க, கொஞ்சம் சும்மா இருக்காங்க, ஸ்பாட் அவுட்டுங்க எனக்கு அவர் விவரிச்சு வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பமே அசத்தெல்லாம் இருக்குது. ஆனா இப்போ அதை நினைக்கும் போது பயங்கர சிரிப்பு தான் கியூட்டான ஒரு மாமனாரு. சார் நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு கடுப்பா இருந்த விஷயம் ஆனா இப்போ நினைச்சா சிரிப்பு வருது அப்படின்னா? எனக்கு வந்து கடுப்பா இருந்தது ஜாலியா இருக்குன்னா என்னுடைய நண்பர்கள் நிஜ குடும்பஸ்தர்களாக மாறி அவங்க வேதனைப்படுறத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, லைக் எவ்ரி டைம் எங்கள் காலேஜில் மிகப்பெரிய ரவுடி ஒரு பையன். லைக் எங்கள் சீனியரையே வந்து பைக் பார்க்கிங்கில் போட்டு அடித்தவன். அவன் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு எங்களை பார்க்க வரான். பார்த்துட்டு என்னடா எப்படிடா போயிட்டுருக்கேன், சரிடா சரிடான்னு
கரெக்டாக ஒரு 7 மணி ஆச்சுன்னா அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ண சரி நான் கிளம்புறேன்டா கூப்பிட்றாவ சரி ஓகே பை அப்படின்ட்டு பதறி அடிச்சுட்டு ஓடுறான். எனக்கு வந்து ஒரு செகண்ட் நின்றுட்டு அவன் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு பாஷா மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. பட் ஆனால் இப்போ அவன் எப்படி ஆயிருக்கான் அப்படின்றத நினச்சி பார்க்கும்போது இன்னவே எனக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கு. வேணும்டி அப்படின்ற மாதிரி. நைஸ் மேம். உங்களுக்கு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நீங்க ஏதாவது ஒரு இடத்துல கடுப்பா இருந்தது பட் ஆனா இப்ப நினைச்சா அது சிரிப்பு வருதுன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கா? சாப்பாடு இல்ல, அது ஒரு சீன் இருக்கு படத்துல. ஏன்னா we all are sitting and having dinner இல்ல dinner something, and then அந்த சீன்ல sir asked me to put some rice first. அது ப்ராக்டிஸ்ல இந்த மாதிரி பண்ணோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் கறி போடணும். ஸோ ஐம் ப்ரிப்பேர்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்பாடு தென் கறி, அவ்வளோதான். இப்போ சீன் பண்ணும்போது ஆக்டிங் பண்ணும்போது சார் இம்ப்ரோவைஸ்ட். ஓகே, நானும் டைரக்டரும் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணுறோம். நான் கொஞ்சம் கோவத்தை சாப்பாடு போடு, இன்னும் கொஞ்சம் போடு அப்படின்னு சொல்லி இம்ப்ரோவைஸ் பண்ணோம். அது இவங்க கிட்ட சொன்னா இல்லையாங்கிறது தெரியல. அது எங்க மிஸ்டேக் போயிட்டோம். ஆமா, அப்போ சார் சாப்பாடு போட்டேன், சாப்பாடு போடு, கொஞ்சம் சாப்பாடு போடு, கறி போட்டு சாப்பாடு போடு, அப்போ திரும்ப கறி போட்டேன். ஏன் நான் மிஸ்டேக் பண்ணேன்? I didn't understand what am I making a mistake. அத ஃபாலோ பண்ணிட்டு டயலாக் வேற சொல்றாங்க கான்ஃபிடென்ட்டா. டயலாக் என்னன்னா இங்க பாரு ஓவரா பண்ணாத அப்படின்னு அந்த மாதிரி டயலாக் இருக்கு. இவங்க வந்து ஓவரா பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து சாப்பாடு போடு, என்ன எல்லாரோட ஷாட்டும் இல்ல சாப்பாடு போடுனா திருப்பி கறி சாதம் இவ்வளோ இருக்கு அளவு ஃபுல்லா கறி. I felt so bad that day. ஐயோ சீக்கிரமா தமிழ் கத்துக்கணும். அது அவ்வளவுதான். தட் இஸ் இப்போ இட் இஸ் வெரி ஃபன்னி. ஆமா, அப்போ ஆன ஷூட்டிங் ஸ்பாட்ல எவ்வளோ டென்ஸ். I told him 100 times sorry sir. யோசிச்சுட்டு இருக்கேன், என்னடா நம்ம ப்ரொடக்ஷன் சாப்பாடுலாம் பிரமாதமா தானே போட்டுட்டு இருந்தாங்க, திடீர்னு சாப்பாட்டுல என்ன குறையாங்க அப்படின்னு. ஓ, இந்த சாப்பாடு பரிமாறுறதுல இந்த படத்தோடைய போஸ்டர்ல இருந்து ட்ரெய்லர் எல்லாமே வந்து ரொம்ப கிரியேட்டிவா இருந்தது. அண்ட் இன்னும் ட்ரெய்லர் போனோம்னா ஒரு குடும்பஸ்தன் ரெடியா வருது, ஒரு சமையல் டிப்ஸ் மாதிரி வந்தது. எப்படி சார் அந்த ஐடியா? அவர் எடுத்தோன்னு நான் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களை தான் கை காட்டுறாரு. அப்படி இல்லை, இதுல எல்லாரும் வந்து இப்போ சொன்னாக்கா நான் இல்லை மிஸ் இவர் தான் அந்த மாதிரி என்னன்னா இதுல யாரும் வந்து ஜாஸ்தியாக அவங்கவுங்களுடைய ஒர்க்குன்னு சொல்லி ப்ரௌன் ஷீட் போட்டு லேபிள் ஓட்டுற மாதிரியான ஒர்க்காக இருக்காது. லைக் எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தோம். சாருமே நான் அந்த ஐடியா வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பேசும்போது சாருமே தான் இருந்தார். அவர் ரொம்ப பெருந்தன்மையாக இவர் தான் பண்ணா அப்படின்னு சொல்லிடுறாரு. எப்படின்னா இப்படி ஒரு குடும்பஸ்தனை வந்து அடுத்து அவனை ஒரு டிஷ்ஷாக ட்ரீட் பண்ணால் அவனை என்னென்னலாம் பண்ணும் அந்த லைஃபு அப்படிங்கிறது தான். இந்த யுவர் குக் யுவர் ஃப்ரைடுன்னு சொல்கிறோம்ல, அதோடைய லிட்ரல் வேர்ஷன் தான். அண்ட் ஜென்ரலாக இந்த 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 ஆடியோ ஃபார்மேட் இருக்குல்ல, தினைக்கும் ரீல்ஸில் கேட்டுகிட்டே இருக்கு. இன்றைக்கி நம்ம இது ஒன்று பார்க்கலாம், இதை கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு இதை சேர்த்துக்கலாம், அப்புறம் எனக்கு கொஞ்சம் ரெடி அப்படின்ற இந்த ஃபார்மேட் இருக்குல்ல, இந்த ஃபார்மேட் தினைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஸோ வாட் வி தாட் வாஸ் லைக் ஓகே, அப்போ நம்ம வந்து அதுக்குள்ளே ஒரு ட்ரைலரை ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த தினைக்கும் கேட்குற ஒரு ஆடியோ மோட்டிவ்க்குள்ளே இந்த இதை ஃபிட் பண்ணலாங்கிறதா ஐடியா. ஸோ ஃப்ரைட் அப்படின்ற ஒரு இது வரும்போது ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப வாழ்க்கை அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் இருக்கா? ரியல் லைஃப்ல ரொம்ப அப்படியே ஃப்ரை ஆன மாதிரி இருக்கே நம்ம சுச்சுவேஷன், இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஏதாவது? அது ஆரம்பத்தில் முதல் ஒரு திருமணமாகி முதல்ல ஒரு 10 ஆண்டுகள் எல்லாமே கல்யாணத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு சார். கல்யாணத்துக்கு முன்னாடி வேற மாதிரியான ஒரு ஃப்ரை இருக்கும், அது அம்மாவோட கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல ஃப்ரை ஆகிறது. இது மனைவியின் கைப்பக்குவத்துல ஃப்ரை ஆகிறது. இது இருக்கு ஃப்ரை இன் த சென்ஸ் ஃபேமிலிக்குள்ள அம்மா மனைவி அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. வாழ்க்கையே உங்களை போட்டு வறுக்கும் இல்லையா, அதுதான். இதுக்கு நடுவில் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து கொலைட் ஆகிடுவாங்க. இது ஒரு பில்லியர்ட் போர்டு மாதிரி தான். அதுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலராக ஒவ்வொரு பால் உருண்டு வந்து முட்டி விலகிற மாதிரி தான் இது நடந்துகிட்டே இருக்கும். லைஃப் மிடில் கிளாஸுக்கு அது தானே. நம்ம ஒன்று நினைப்போம், ஒன்று செய்வோம்,
ஆனால் எல்லாரும் சேர்ந்து அது பத்தாதுன்னு சொல்லிடுவாங்க. அதை எப்படி பற்ற வைக்கிறதுங்கிறது தான் நம்மளை பற்ற வைக்கிற மேட்ரு. ஒவ்வொன்றும் அதுதான். ஏன்னா முதல்ல நீங்கள் 2 வீலரு ஒருத்தர் பைக் வச்சுருக்காரா அப்படிங்கிறது தகுதி, அப்புறம் கார் வச்சுருக்காரா மாப்பிள்ளை அப்படிங்கிறது தகுதி, அப்புறம் காரில் இந்த கார் தான் வச்சுருக்காரா அப்படிங்கிறது இன்னொன்று. இன்னும் சோப்பு டப்பா மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கலாமே, இப்போ ஒரு கார் தான் வச்சுருக்காரா அப்படிங்கிறாங்க. ஸோ இது என்க்ளாஸாக போயிட்டுருக்குல்ல. அப்போ இதுக்குள்ளே ஒரு மனுஷன் என்ன ஆகும், அவன் என்ன ஆகிறான்னா அவனும் ஒரு வாஷிங் மிஷின் போல், ஃப்ரிட்ஜ் போல், கார் போல், ஹீ ஹேஸ் டு பிகம் அ மெஷின் டு ஏர்ன் மணி. அப்படி ஒரு புது எந்திரனை உருவாக்கி. நீங்கள் சொன்னீங்க மனைவியோட ஃப்ரை ஒரு மாதிரி இருந்தது, அம்மாவோட ஃப்ரை. எந்த ஃப்ரை வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ஃப்ரையாக இருந்தது சார்? அம்மாவோடதா இல்லை மனைவியோடதா? எங்கள் அம்மா என்னை பயங்கரமாக சத்தம் போடுவாங்க, எண்ட்லெஸ்ஸாக திட்டிட்டு. அதாவது இது எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு தெரியல, திட்டுறதுக்காகவே காலையில் அலாரம் வச்சு அம்மா வேலைக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ அவங்களும் டயர்டாக இருப்பாங்க ஈவினிங், அதனால காலையில் ஃப்ரெஷ்ஷாக இவனை திட்டணும்னு சொல்லி சீக்கிரமாக படுத்துட்டு அலாரம் வச்சு எந்தரா அப்படின்னு சொல்லி திட்டிய நாட்கள் உண்டு. அது அந்த மாதிரி டைப்பு. வைஃப் எப்படின்னா அவங்க பேசவே மாட்டாங்க, கோவப்பட்டாங்க, ஃபுல் சைலன்ஸ். அது உண்மையாலுமே பேக் போனெல்லாம் ஜில்லுன்னு ஆகிடும். ஏதாவது தப்பு பண்ணா திட்டிடுமா, ஏன் பேசாமல் இருக்காங்க, இவ்வளோ படிக்கிறல்ல உனக்கு அறிவு இருக்காது, அதை விட மோசம். ஸோ இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் இருக்கு சார். உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஃப்ரை ஆன மொமெண்ட், டீப் ஃப்ரையா இல்லை லேசான? மணிகண்டன் அவர்களே, சார் சொன்ன மாதிரி தான் லைஃப் நிறைய சமயங்களில் ஃப்ரை பண்ணியிருக்கு. பட் ஆனால் நம்ம படத்தில் அப்பாவாக நடித்தார்ல ஆர் சுந்தரராஜன் சார் சொல்லுவார், ஏதாவது நான் வந்து நாங்கள் எல்லாருமே அவர்கிட்ட வந்து சீனியர் இல்லையா, அவர்கிட்ட நாங்கள் சார் இப்படிலாம் கஷ்டம் இருக்குது சார், இப்படிலாம் கஷ்டம் இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப பிரமாதமாக அவர் ஒரு பழமொழி சொல்லுவார், மனுஷனுக்கு தாண்டா கஷ்டம் வரும், மரத்துக்காக கஷ்டம் வரும் அப்படிம்பாரு, மனுஷனுக்கு தாண்டா வரும் அப்படிம்பாரு. அது ரொம்ப ஆமாம் வரதான் செய்யும் அப்படின்னு. ஸோ ஃப்ரையிங் வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த லைஃப். நீங்கள் ஒரு என்ன சொல்ற எடிபிளான ஒரு இந்த ஜென் தத்துவம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மீசோ சூப் வந்து ஏன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா அது வந்து 12 மணி நேரம் கொதிக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். ஓகே, நீங்கள் கொதிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் ஃபுல்லாக கிடைக்கும். அதனால தான். ஸோ இந்த படத்தில் உங்கள் 2 பேரும் எந்த அளவுக்கு கொதிக்க விட்டாங்க సార్? అంటే మన ఇద్దరిని ఈ ఫిల్మ్ లో ఎంత ఎంత టార్చర్ చేశారు. బాయిల్ ఆఫ్ స్క్రీన్ ఆన్ స్క్రీన్ இல்லை ஆஃப் ஸ்க்ரீன் எனக்கு அது இண்டிவிஜுவல் பாயிலிங் ப்ராசஸ் தான். ஏன்னா இப்போ கமல்ல கோயம்புத்தூர் ஸ்லாங் கற்றுக்கணும், அது கரெக்டாக பேசணும், தமிழ் கற்றுக்கணும். ஐயோ, இன்னும் சச் ஆக்டர்ஸ் when I'm working with கரெக்டாக பேசணும், அது எனக்கு பாயிலிங் ப்ராசஸ் தான். ஆனால் ஃபிலிமில் you are only boiled. ஆமா, நான் தான் பாயில்ட் ஃபிலிம்ல. பட் ஆனா இவங்களுமே கரெக்ட் போஸ்டர், அது பாயிலிங் போஸ்டர் இல்ல, இவங்களுக்குமே இருக்கு. பட் ஆனா என்ன சொல்றேன்னா இவங்களுடைய கதை இல்ல இவங்க வந்து கோ த்ரூ பண்றதெல்லாம் வேற மாதிரி. ஓகேங்களா, இந்த படத்துல இங்க இருக்கிற 6 கேரக்டர்ஸுமே வந்து இண்டிவிஜுவலா பெரிய தங்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் அது ரொம்ப சைலண்டாக. பொதுவாக குடும்பத்தில் வந்து எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும், ஆனால் பெரும்பாலும் சமயங்கள்ல அதை சொல்லி அம்மா வந்து ஏதாவது எல்லாம் சமைச்சு எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு லாஸ்ட்டாக சொல்லுவாங்க, முட்டி வலி உயிர் போது நின்று சமைக்கவே முடியலங்கிறது. அது அவ்வளோ பெரிய பெயின் நான் சொல்லியிருக்கவே மாட்டேன், எல்லாம் முடிச்சுட்டு தான் சொல்லுவேன். அப்பா அதே மாதிரி தான் சொல்லுவார், கண்ணு தெரிய மாட்டேங்குதா அப்படிம்பாரு. எப்போனா நைட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு வண்டியில் டியூப் ஸ்பிட்டில் ஓட்டிட்டு போகும்போதே சொல்லுவார். ஸோ எல்லாருக்கும் ஒவ்வொரு பேட்டில் இருக்கு இல்லையா. ஸோ எல்லாருமே கோத்ரூ. இப்போ இவங்களுக்குமே அப்படியான ஒரு என்ன சொல்ற பாயிலிங் இது இருக்கதா சார், ஸ்டோரி இருக்கதா சார். நிச்சயமா சார். இப்போ குடும்பஸ்தன் அப்படின்னும் போது ஃபேமிலி சம்பந்தப்பட்ட படங்கள் அப்படின்னும் போது வி சேகர் சாராக இருக்கட்டும், விசு சார், அவங்களுடைய படங்கள் அப்படிலாம் பார்த்து வளர்ந்துக்கும். ஆனால் அது ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அந்த மாதிரியான படங்கள் இல்லை. இப்போ திரும்ப குடும்பஸ்தன் அப்படின்னு வரும்போது ஆனால் அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஃபேமிலி ஸ்ட்ரக்சராகவே வேறையா மாறி இருக்கு, இப்போ இருக்கிறதுக்கோ அப்போ இருந்ததுக்கோ. ஸோ அதை அடாப்ட் பண்ணுறது, அது எப்படி கொண்டு வந்திருக்கீங்க இதில்? நம்ம முன்னாடி முடிவு பண்ணது தான். இப்போ வி சேகர் சார்
தான் இந்த எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும், அவரோட படங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், அப்படி ஒரு சினிமா நம்ம பண்ணலையோ அப்படின்ட்டு. பட் லக்கிலி இந்த ஸ்கிரிப்ட் கிடச்சோடனே எல்லாரும் சொன்னது என்னென்னா, இப்போ சாரோ ராஜேஷ் சாரோ டைரக்டரோ சொன்னது என்னென்னா, கதை ரொம்ப இப்போ பொதுவாக ஒரு ஹியூமர் படம்னா என்ன பண்ணோம், இல்லை ஒரு ஃபேமிலி படம்னா ரொம்ப என்ன சொல்கிறது, அதை ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டுடலாம். இதில் என்ன ஸ்பெஷல் இருக்க முடியும், தினைக்கும் நான் சீரியல்ஸில் கூட பார்க்குறேனே, அப்படியான ஸ்டோரிஸ் தானே பார்க்குறேன், வேறு என்ன கான்ஃப்ளிக்ஸ் இருக்கலாம், ஈஸி தானே, அதே தானே அப்படின்னு. பட் ஆனால் ஒரு குடும்பங்கிறது ஒரு ஒரு சின்ன என்டிட்டி, ஆக்சுவலாக ஒரு என்டையர் நாட்டினுடைய மினியேச்சர். ஓகேவா? இப்போ எப்படி அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பிண்டத்தில் இருக்கிறோம்னு சொல்கிற மாதிரி, அங்கே ஒரு உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் இருக்கிற பெரிய இதுவும் எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணி கிட்ட வந்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியிலையும் இருக்குது. ஓகேவா? அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான முயற்சி தான். ஸோ அண்ட் இதோட ப்ரெசன்டேஷன் வந்து ஒரு ஃபேமிலி படத்தை இதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னலாக எப்படி ஃபேமிலி படம் பண்ணுவோமோ அப்படி இல்லாமல் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்கான அட்வென்ச்சரை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஷன் ஃபிலிமோட ப்ரெசன்டேஷன் தான், ஆனால் அது குடும்ப கதை. அப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஆக்சுவலாக அந்த ஒரு 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 பேஸ் இருக்குல்ல, வேகம் 60s இருந்த ஃபேமிலிஸோட வேகத்துக்கும் 80s இருந்ததும் வேறு. இப்போ இருக்கிற குடும்பங்கள் இன்னும் வேகமாயிடுச்சு. 24ல் இருந்த ஃபேமிலியும் 25ல் இருக்கிற ஃபேமிலியும் வேறு. அந்த அளவுக்கு அந்த வேகம் ஆக்சலரேஷன் இருக்குது. அந்த ஆக்சலரேஷனை இந்த படம் கேப்சர் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லுவேன். இன்னும் நிறைய சேஞ்சஸ் இருக்குல்ல, நம்மளுடைய கன்சம்ஷனில் சேஞ்சஸ் இருக்குது, ஹியூமன் ரிலேஷன்ஸ் மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க குடும்பங்கள் உட்காந்து பேசிக்கிற மாதிரிலாம் அப்போ கிடையாது. வாய் மூடு அப்படின்னு ஒரே வாரத்தில் எல்லா சாப்டரையும் முடிச்சிருவாங்க. அந்த பவர். என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு சொல்ல, என்னால் எதை வேணால் ஃபேஸ் பண்ண முடியும், எங்கள் அம்மாவோட கண்ணீரை ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ பவர் அதுக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி பிள்ளைகள்னால பேச முடியுது. அட்லீஸ்ட் போராடி தோக்கிறதா இருந்தால் கூட போராடி தோக்குறாங்க. முன்னே போராட்டமே கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வி ஹவ் ட்ரை டு கவர் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இப்போ 2 பேருக்கும் ஒரு சேலஞ்சு, நீங்களே தான் முடிவு பண்ணி 20 செகண்ட்ஸ் டைமில் குடும்பம் சம்மந்தமான படங்கள் நீங்கள் உங்களால் 20 செகண்ட்ஸில் எவ்வளோ இது பண்ண முடியும்னு நீங்கள் அவருக்கு சேலஞ்ச் பண்ணணும். சேலஞ்ச் பண்ணோம். இல்லை இல்லை நீங்கள் சொல்லணும் எத்தனை படம் 20 செகண்ட்ஸில். இல்லை உங்களால் எத்தனை படம் சொல்ல முடியும் 20 செகண்ட்ஸில் அப்படின்னா? ஆமா ரெடி. ஒரு நிமிஷம் டைமர் ஆன் பண்ணிக்கலாம், நான் ஃபோன் கொடு. அந்த ரெடி சேலஞ்ச் சார். ஃபர்ஸ்ட் சேலஞ்ச்க்கான கவுண்டை நீங்க சொல்லிருங்க சார். எத்தனை படம் 20 செகண்ட்ஸ்ல நீங்க உங்களால சொல்ல முடியும்? அதை வந்து அவர் மீறாரா? இல்ல 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 நான் இப்பவே சொல்லிடுறேன். நான் வாக்குவார் அவரு இன்னும் பெரிய அவரு இன்னுமே பெரிய ஃபில்ம் பஃப் அவரு. அதனால இன்ஃபேக்ட் அவர் ஜெயிச்சிருவாருங்கிறது நான் இப்பவே சொல்லிடுறேன். இருந்தாலும் கவுண்ட் நீங்க 20 செகண்ட்ஸ்ல இவ்வளவு படம் சொல்ல முடியும். எத்தனை படம் சொல்ல போறீங்க சார் 20 செகண்ட்ஸ்ல? 20 செகண்ட்ஸ்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 to 9 படம் சொல்லுவேன். ஓகே ஓகேவா சார்? அப்ப சேலஞ்ச் அக்செப்ட் பண்றீங்களா சார்? நீங்க இப்பவே ஜெயிச்சிட்டாரு. சோ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. வரவேற்ற செலவு பத்தினா விரலுக்கு எத்த வைக்கும், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஐயோ பாமா விஜயம், மனைவி ரெடி, ஐயோ முந்தானை முடிச்சு, அப்புறம் வந்து குடும்பஸ்தன் இருங்க சார். அப்புறம் வந்து டைம் அப் 7 தான் சொல்லிருக்கீங்க. என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. சார் நீங்க இப்போ உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சம்சாரம் அது மின்சாரம், பெண்மணி அவள் கண்மணி, சுகமான சுமைகள், அப்புறம் என்ன, உதிரி பூக்கள், நெஞ்சத்தை கிள்ளாது, இதயத்தை திருடாது, விரலுக்கு ஏத்த வீக்கம், மாப்பிள்ளை ரெடி, முடிஞ்சு சார். 8 நீங்க தான் சார் வின்னர். அப்போ நீங்க வந்து மணிகண்டன் சாருக்கு ஏதாவது ஒரு டேர் கொடுக்கலாம். எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு வீடு அதுக்குள்ள ஒரு 6 பேர் அவங்களே காமிச்சிட்டு இருக்கிறதா ஃபேமிலி. இதயத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா ஃபேமிலி ஆகிறதுக்கான முயற்சி. இது என்ன புதுசா இருக்கே சார் நீங்க சொல்றது? புது உருட்டால இருக்கு.
இல்ல தலைவா அப்படி இல்லையா சார் அப்ப கூட அவர் 2 படம் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காரு. நான் அதை பண்ணிட்டு தான் 8 சொன்னேன். ஃபேமிலி ஆகிறதுக்கான சார் இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க். உங்களுடைய ஃபேவரட் கமல்ஹாசன் சாரோட டயலாக் பேசணும் அவரோட வாய்ஸ்ல. பேசுனீங்கல்ல நான் இப்பதான் சொல்றேன் இல்ல என்னோட வாய்ஸ் இப்போ அவருக்கு வராது. இவங்க போதும் சார் மாட்டி விடுறதுக்கு. எவ்ரி இன்டர்வியூ அந்த ஸ்பாயிலர். யா என்னோட ஃபேவரட் கமல்ஹாசன் சார் டயலாகா சாரி ரிவெஞ்ச் மோட். கரெக்டா ரிவெஞ்ச் மோட். ஓகே. சந்தோஷம்னா என்னன்னு அதை அனுபவிக்கையில் தெரியல. அது இல்லாமல் போது பாருங்க, அப்போதான் அதோட அருமை தெரியும். ஸோ நைஸ் சார். கேட்டோடனே அந்த ஃபோட்டோவாக எடுத்துக்கிட்டு பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். குடும்பஸ்தன் படம் அப்படின்னும் போது இப்போ அந்த ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு வரும்போது நம்ம இப்போ இருக்கிற படங்கள் எல்லாமே ஆக்ஷன் நோக்கி நிறைய படங்கள் ஆடியன்ஸோடைய எதிர்பார்ப்பு டேஸ்டாகவே மாறி இருக்கணும் போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரியான படங்கள் குறைஞ்சிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஐயா சொன்னா சரியா இருக்கும். ஏன்னா இந்த படம் இப்படி எழுதுறதுக்கான என்ன சொல்றது நெசசிட்டியுமே நான் அதுவா தான் பார்க்குறேன். அதுல இருந்து தொடங்கும். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். ஸோ த ஃபாதர் ஹூ இன்வென்டட் நெசசிட்டின்னு எடுத்துட்டோம்னா வழக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாத்தையுமே ரொம்ப ஜென்ரலைஸ் பண்ணி இதுதான் இப்படிதான் அப்படின்னு மாற்றி பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பர்செப்ஷன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்த வேறு டைமென்ஷன்லேருந்து பார்க்க வேண்டியதும் முக்கியம். ஃபேமிலிஸும் அப்படி தான். வெறுமனே பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை அது மட்டும் கிடையாது. இன்றைக்கி ஃபேமிலிஸை அஃபெக்ட் பண்ணுற விஷயங்கள். ஒரு செல்ஃபோன் உள்ளே வந்து இன்றைக்கி ஃபேமிலியை எவ்வளோ அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதே நீங்கள் ஒரு பெரிய மெகா சீரீஸே நீங்கள் எடுக்கலாம். அவ்வளோ இருக்குது விஷயங்கள். ஸோ சினிமா அப்படிங்கிறது திரும்ப திரும்ப ஒரு எம்டி ஒரு காலி சட்டியை சுரண்டின மாதிரி பண்ணதே பண்ணாமல் இன்னும் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. பார்த்த விஷயத்தையே இன்னைக்கு காலத்திலேருந்து வேற ஒரு டைமென்ஷன்லேருந்து பார்க்க வேண்டிய ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அதை அட்ரஸ் பண்ணும்போது அப்படியான அப்ரோச்சஸை சினிமாவுக்கு கொடுக்கும்போது தமிழ் சினிமா இன்னும் நிறைய வைப்ரண்ட்டான மூவிஸ், இன்னும் நம்மளை ப்ராப்பராக என்டர்டெயின் பண்ணுறது, குவாலிட்டி என்டர்டெயின் பண்ணுறதுக்கான படங்கள் வரும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. நமக்கு முன்னாடியும் நிறைய பேர் அதை தொடங்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம். என்னன்னா அதனுடைய வால்யூம் இன்னும் அதிகமாகணும்னு நான் பர்சனலாக ஆசைப்படுறேன். நிச்சயமா சார். சாமி இந்த படத்தினுடைய இந்த ஹோல் ப்ராசஸில் உங்களுக்கு மெமரபிளான மொமெண்ட்னா என்ன சொல்லுவீங்க? மெமரபிளான மொமெண்ட் டு பி ஆனஸ்ட் நிறைய இருக்கு. ஆனால் மோஸ்ட் மெமரபிள் இஸ் கிளைமேக்ஸ். ஏன் சார் அது அவரோட மெமரபிள் மொமெண்ட் அப்போ இல்ல கிளைமேக்ஸ் சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா அந்த சீன் கொஞ்சம் எனக்கு சேலஞ்சிங் தான். ஆனா we were like a family. இப்போ ಇಲ್ಲ ಎಲ್ಲ చెప్పాలి అని ఆలోచిస్తున్నాను. చెప్పొచ్చా ఫ్యామిలీ కార్లో అని చెప్పొచ్చు కదా? ఓకే இப்போ కార్లో దట్ ఇస్ a scene happening in a car. ఓకే அப்போ that was the first time I felt one emotion and it was very tough at the moment to act it out. And the time sir, amma, appa, everyone sat around me, motivate பண்ணாங்க. என்னன்னா no problem ma, no problem, it's okay water வேணுமா ஒரு நிமிஷம் wait. So that was very special. ஏன்னா actually இப்போ இந்த படத்துல ஃபேமிலி நாங்க எல்லாம், ஆனா அந்த சீன்ல மட்டும் I felt like ஐயோ really family மாதிரி they all behave. That is எனக்கு ரொம்ப பிடிக்கும். That's so nice. சார் உங்களுடைய கேரக்டர்ஸ்ல உங்களுடைய ஃபேவரட் முகிலன், ராஜா கண்ணு, அருண், மோகன், நவீன்
இதுல உங்களோட ஃபேவரட் எது? எனக்கு நவீன். அப்படி இல்லை, நம்மளுக்கு அது பிடிச்சதுனால தான் அதை நம்ம எடுத்து பண்ணுறோம், அவ்வளோதான். ஒவ்வொரு படம் அந்த படம் முடிகிற வரைக்கும் அதுதான் ஃபேவரட்டாக இருந்து ஆகணும். ஸோ இப்போ அவங்க எல்லாரும் வந்து நம்மகிட்ட இருந்து விலகிட்டாங்க. மோகனோ, ராஜா கண்ணோ, முகிலனோ எல்லாம் விலகிட்டாங்க. இப்போதைக்கு நவீன் இருக்காப்ல, ஸோ அதனால நவீன் ஃபேவரட். ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ஆன்சர் பண்ணிட்டீங்க சார். ஹானஸ்ட்லி இப்போ 3 மாசம் கழிச்சு நான் வேற ஒருத்தருக்காக வாடகைக்கு விட்டுருப்பேன் இந்த பாடியை, அப்போ அவங்க ஃபேவரட்டா இருப்பாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி உங்களோட கேரக்டர்ஸ் லைக் நிறைய ஆக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, இந்த கேரக்டர் நடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அதோட தாக்கம் அப்படியே இருந்திருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி உங்களோட கேரக்டர்ஸ் அந்த ஏதாவது அந்த தாக்கம்? அருண் எதனால சார்? அந்த ஏன்னா நீங்கள் உங்கள் இயல்பை நிறைய மாற்றிக்க வேண்டியதாக இருக்குது அந்த கதாபாத்திரத்துக்காக. ஸோ ரொம்ப ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனை, இன்னொன்று ரொம்ப ரூடான அப்படியான ஒரு ஆட்டிடியூடை ஏற்றுக்கிட்ட ஒருத்தனோட மைண்ட் இருக்குல்ல, அந்த மைண்டை கேப்சர் பண்ணி அதுவாகவே இருக்கிறது இருக்குல்ல. நீங்கள் கண்டினியூஸாக ரூடாகவே ஒரு நாளைக்கு இருந்த எல்லா வசனங்களையும் ரூடாகவே பேசிகிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு 30 நாள் 40 நாள் அதே மாதிரி பேசினா கிட்டத்தட்ட நீங்கள் அப்படி மாறிடும். அண்ட் தென் டு eject from it, அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இந்த ட்ரெய்லர்ல ஒரு டயலாக் வரும், எவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னும் போது 20,000 ரூபாய்னுவீங்க, இது மட்டும் தானா இல்லை இன்னும் இருக்கா அப்படின்னும் போது 1 லட்சம். அந்த மாதிரி ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்ல யாருக்காவது அந்த மாதிரி நடந்திருக்கா? அவங்களுக்கு வந்து இந்த படத்துல ரொம்ப முக்கியமான டயலாக் இருக்கு. கடன் அப்படிங்கிற கீவேர்டு வந்தா கடனா கடன் மட்டும் வாங்காது, அந்த டயலாக். ஓகே, எஸ், என்னோட போர்ஷன் சம்பவம் கிடையாது, கடன் டயலாக் தெரியும், கடன் மட்டும் வாங்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பமல் கே சம்பந்தத்துல விவாகரத்துல கொடுக்க முடியாது எப்படின்னு சொன்னா அப்பாஸ் வந்து சொல்லுவார்ல, கமல் வந்து பேசிட்டே கமல் சார் வந்து இப்படின்னு விவாகரத்துல அந்த மாதிரி. ஆக்சுவலி இந்த சென்டென்ஸ் எல்லா வீட்ல கூட காமன் தான், கடன் மட்டும் ஸோ சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், அந்த மாதிரி ஏதாவது ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் 2 பேருக்குமே இருக்கா? இல்லை, நான் வந்து கடன் வாங்குற அளவுக்கு பெருசாக தைரியம் இல்லை, தேவையும் இல்லை. எனக்கு தேவைகள் அவ்வளோ கடன் வாங்கி பூர்த்தி பண்ணிக்கிற அளவுக்கான தேவைகள் எனக்கு இருந்ததில்லை. ஸோ ஆனால் அது வந்து நான் லைஃப்பில் முக்கியமான ஒரு என் தங்கச்சி ஹஸ்பண்ட் கிட்ட கூட நீங்கள் பேசிகிட்டு இருந்தபோது சொன்னேன். அவர் என்ன சொன்னார், எப்படி நீங்கள் கடன் வாங்காமல் இவ்வளோ நாள் சர்வைவ் ஆனீங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, அது எனக்கே ப்ராமிஸாக தெரியல. அப்படி வாழ்கிறது கஷ்டம்தான். அண்ட் நிறைய பேருக்கு வந்து கடன் வந்து நிறைய சமயங்கள் தக்க சமயங்களில் உதவி இருக்கு. பட் எங்கள் குடும்பத்தில் நிறைய கடன்னால பயங்கரமாக பேக்லாக் ஆனதை பார்த்துருக்கேன். அதனால அந்த முடிவை ரொம்ப முன்னாடி எடுத்துட்டேன். கடன் மட்டும் வாங்கக்கூடாது, நம்ம எவ்வளோ இது போனாலும் பரவாயில்ல, அதை வாங்க வேண்டாம், அது ரொம்ப நிறைய நிம்மதியை சீர்குலைக்குது அப்படிங்கிறது. சார் உங்களோட அந்த மாதிரி ஏதாவது ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்? என்னுடைய ஒரு வாலிப பருவம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு ஃப்ளேவரே கடன் தான். ரொம்ப சின்ன வயசுலேயே நான் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப யங் ஏஜ்லேயே என்னோட டீன்ஸ் எல்லாம் முடிகிற டைம்லேயே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வாழ்க்கையை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சின்ன சின்ன தொழில் முயற்சிகள் இந்த மாதிரியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு நிறைய கடன் இருந்து டிசாஸ்டர். அதை எந்த எட்ஜுக்கு புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணி பார்த்துருக்கேன். அதிலிருந்து வெளியவும் வந்திருக்கேன். 2க்குமே நான் பல காரணங்கள் இருக்கு. ஒன்று, நான் நண்பர்கள்னு நினைச்சவங்க நான் கடனாளியாக இருக்க காரணமாக இருந்திருக்காங்க. உண்மையான நண்பர்கள், அவங்கள நான் நண்பர்களாக கூட நினைக்கல, ஆனால் அவங்க நண்பர்களாக எனக்கு அந்த கடன்லேருந்து நான் வெளியே வரவும் ட்ரை பண்ணி உதவி இருக்காங்க. 2ம் ஆக்சுவலி என்னன்னு இல்ல நீங்க இல்ல ஆக்சுவலி இப்போ கடன் மட்டும் வாங்கக்கூடாது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா சம்டைம்ஸ் சிச்சுவேஷன்ல we are helpless. ஏன்னா that is the only choice. helpless situation. I think main thing is to அந்த சிச்சுவேஷனுக்கு ராக்குண்டானா வராம நம்ம பார்த்துக்கணும். That is I think most important nowadays. That's so nice. ஏன்னா முன்னாடி earlier daysல நம்மளுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தெரியாது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, ஒன்லி சேவிங்ஸ் தான் தெரியும். சேவிங்ஸ்ல கூட எல்லாம் இப்போ எக்ஸ்பென்சஸ்ல போயிடும். இல்லை
So I think nowadays people are more aware. Okay, investment, okay, every month konjam savings kuda investment kuda பண்ணனும். So I think nowadays that has changed a little. அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஒரு கேரக்டர் சேஞ்ச் இருக்கு. நீங்க ஒரு தொழில் செய்யறதுக்காக நீங்க கடன் வாங்குறது அப்படிங்கிறது அது நியாயம் தான். நீங்க வாங்காம தொழில் செய்ய முடியாது. அந்த மாதிரியான தேவைக்கு நீங்க கடன் வாங்குறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆசைக்கு கடன் வாங்குறதுன்னு இன்னைக்கு ஆசைக்கு கடன் வாங்குறவங்க தேவை கிடையாது. நான் ஒரு தொழில் செய்யறதுக்காக கடன் வாங்கியிருப்பேன், அதுல ஏதோ ஒரு பிரச்சனைனால நான் கடனாளியா இருப்பேன். அது ஓகே, அது சரிதான், பண்ணணும். அது வந்து ஓவர் கம்மும் பண்ணணும். இது இருக்குல்ல, நீங்க ஒரு சாதாரண ஒரு செல்போன், ஆனா நீங்க ஐபோன் தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறது, அங்கிருந்து அதுலயும் திருப்தி அடைகிறது இல்லை. வெர்ஷன் மாறிச்சுன்னா உடனே அதுக்கு தான் வருது, அதுக்கு வந்து சேசிங் த கூல்னு சொல்றாங்க. தட் இஸ் டூ பேட். மணிகண்டன் சார், நக்லைட்ஸ் டீம் அப்படின்னும் போது நீங்க அந்த டீமுக்குள்ள அடாப்ட் ஆனது எப்படி சார்? அது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். நீங்க புதுசா வரும்போது அந்த டீமுக்குள்ள இல்லை, அது அவங்க பெருந்தன்மை தான். ஏன்னா நான் வந்து அதில் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க அந்த ஊரை சார்ந்தவங்க, அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ரொம்ப எளிதில் அவங்க என்ன சொல்றது, அது அவங்களாவே இருக்கிறதுக்கு நிறைய அலோவ் பண்ணுது. இன்னும் கொஞ்சம் கேரக்டர்ஸாக ட்ரீட் பண்ணா போதும். நம்ம வந்து அந்த நேட்டிவை தெரிஞ்சுக்கணும். நான் வந்து என்ன சொல்றது, இமிகிரண்ட் நக்லைட்ஸ்க்கு, பட் அவங்க நேட்டிவ்ஸ். ஆனால் அவங்க வந்து ஏன்னா அப்படியான ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துக்குள்ள ஸ்பேஸ்க்குள்ள முதல் நாளே எல்லாத்தையும் கற்றுக்காத, முதல்ல பாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச 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 தான் எனக்கு வந்து நான் முன்னாடி வந்து சினிமா சொல்லி கொடுத்துருந்த கொங்கு தமிழ் தான் வந்து நிஜமாவே கோயம்புத்தூர்ல இருக்கிற தமிழ் போல. ஆனால் ஏன் இவங்கெல்லாம் இப்படிலாம் பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய படங்கள்ல பார்த்துருப்போம்ல, ஒன்றரை அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே உள்ள போனதுக்கு அப்புறம் இவங்களே அதை பேசி பல ஜெனரேஷன் ஆயிடுச்சுன்னு எனக்கு அப்புறம் தான், அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அண்ட் அதனுடைய அந்த லாங்குவேஜினுடைய எவல்யூஷன் இப்போ இன்னைக்கு அவங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப பொறுமையாக என்னை டாலரேட் பண்ணி டீச் பண்ணி, நாட் ஓன்லி பாஷையை சொல்லி கொடுக்குறது, பட் அதன் மூலமாக இந்த சினிமா செஞ்சதன் மூலமாக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-20 கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஹூ ஹாவ் நிஜமாவே நல்ல வேல்யூஸ், நல்ல என்ன சொல்ற ரொம்ப அதீத டேலண்ட், லைஃப்பை பற்றின இன்னும் பெட்டரான என்னை விடவும் இன்னும் பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற பீப்புளை பார்க்கும்போது இல்லை there is a நான் பிக் பண்ணிக்கிறதுக்கு அந்த மனிதர்கள்ட்ட நிறைய இருக்குது. அவர் சார் மாதிரி ஒருத்தர், இவங்க எல்லாம் கிடைச்சது வந்து இந்த படம் வந்து எனக்கு கொடுத்த. இப்போ இந்த படம் சேஃபர் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஹிட் ஆச்சுன்னா கூட இந்த கெரியருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணும், ஒரு 3 மாதம் ஹெல்ப் பண்ணும். பட் இதெல்லாம் லைஃப் டைம் இல்லை, இப்படி ஒரு பாண்டிங் கிடைச்சது. அது வந்து இந்த படம் எனக்கு ஹெல்ப் பண்ணது. நக்லைட்ஸ் டீம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது நான் உண்மையாகவே ரொம்ப ப்ரௌடாக பார்த்தேன். ஏன்னா நக்லைட்ஸ் வந்து where they started and where they are right now அப்படிங்கிறது என் ட்ரீம். ஒரு காலத்தில் நம்ம ஒரு யூடியூபர் ஆகணும், நம்ம வந்து யூடியூப்ல இவ்வளோ பெரிய என்ன சொல்றது, இப்போ இப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு இவ்வளோ பெரிய டேலண்ட், அபண்டன்ட் டேலண்ட்ஸை வந்து இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சேன். அவ்வளோதான், அதோட நின்று போச்சு. பட் அதை செயல்படுத்தின விதத்துலையும் அண்ட் சார் மாதிரி ஒரு பெரிய கைடு, அங்கே இருக்கிற நிறைய தசை மாதிரி போறதுக்கு உண்டான நிறைய பேருக்கு வந்து இருக்கு. இல்ல அங்கிருந்து வர அவங்க நக்லைட்ஸ் போய் கேட்டாங்க. அப்படி வந்து நான் பெரிய கைடா இருக்கிறாரு, பெரிய லைட் ஹவுஸா இருக்காரு. அண்ட் லைக் பயங்கர எக்ஸ்ட்ராடினரியான விஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. அதுல ஒண்ணுதான் குடும்பஸ்தன். ஸோ சில பேர் சினிமா பண்ணிட்டாலே நம்ம யூடியூப்ல இருந்து சினிமா வந்துட்டோம் அண்ட் தென் we are done அப்படிங்கிற. பட் இவங்களோட விஷன் பிளான்ஸ் எல்லாம் கேட்கும்போது இல்லை, அது ரொம்ப பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. பட் என்னுடைய ரொம்ப பெரிய என்ன சொல்றது சந்தோஷம் என்னன்னா அந்த விஷன் அவருங்க வச்சிருக்கிற எல்லாமே நிறைவேறணுங்கிறது. அண்ட் அதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை சப்போர்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஸோ நைஸ். என் குடும்பஸ்தன் படம் மூலமா ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாவே அவங்க நக்லைட்ஸ் மாறி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் வந்து குடும்பஸ்தன் ஆரம்பிச்சு குடும்பஸ்தன்லேயே வந்து பிடிச்சிட்டாரு. நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி ஷேர் பண்ணீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்காக ஒன் இண்டியா அண்ட் ஃபில்ம் வித் தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.